கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவரின் இறைவாக்கு என்று நான் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள். நான் அழிக்க அல்ல, அதை நிறைவாக்குவதற்கே வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய இந்த இறை வார்த்தையை பார்த்தோமேயானால், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலிருந்து இருக்கின்ற இறைவாக்குகள் ஒவ்வொன்றையும் பார்த்தோமேயானால், முற்காலத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதன் வழியாய் இயேசு ஒவ்வொரு பகுதியாக கடவுளை நோக்கி இல்லாத அர்த்தங்களை, கடவுளை நோக்கி இல்லாத சட்டங்களை திருத்தி சரிபடுத்தி கடவுளை நோக்கி மனிதன் போகின்ற சட்டத்தை சரியாக்குகிறார், புதியவனவாக்குகிறார். எனவே அவர் பேசுகிறார், சட்டம் சரியாகிறது. அவர் பேசுவதனால், ஏனென்றால் சட்டமே அவரிடமிருந்து தான் வருகிறது. எனவே அவர் பேசியதனால் சட்டம் நிறைவாகிறது, புனிதமடைகிறது. ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார். மனிதனுடைய வாழ்வை பற்றி, விசுவாசத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பேசி நிறைவாக்குகிறார். இந்த நிறைவாக்குதல் வழியாய், இந்த சட்டங்களை புனிதப்படுத்துவதன் வழியாய், சரிபடுத்துவதன் வழியாய் கடவுள் தன் முகத்தை மனிதனுக்கு காட்டுகிறார். தன் அருகில் வருகிறார், அருகில் வந்து பேசுகிறார், அருகில் வந்து அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளோடு தன் முகத்தை காண்பிக்கிறார். எனவே திருச்சட்டத்தில் இருக்கின்ற அனைத்துமே கடவுளால் வாக்குரைக்கப்பட்டவை. மனிதன் கடவுள் ஏவுதலின்படி தன்னுடைய வார்த்தைகளை அமைத்து எழுதியிருக்கிறார். எனவே திருச்சட்டம் முழுவதும் தூய ஆவியின் ஏவுதலுக்கு உட்பட்டது என்று இறைவாக்கில் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவருடைய இறைவாக்கு தூய ஆவியினால் ஏவப்பட்டது. அவர் சரியாக்கி கொண்டே இருக்கிறார். எனவே ஆண்டவர் என்றும் சட்டங்கள் வழியாய் நம்மோடு பேசுகிறார், போதனைகள் வழியாய் நம்மோடு பேசுகிறார். கடவுளின் முகத்தை நமக்கு சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறார். கடவுளின் முகம் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அந்த முகத்தை தினம் தினம் பார்த்து தன்னுடைய அருளினாலும் சக்தியினாலும் அவர் கொடுக்கின்ற வல்லமையினாலும் நாம் பெற்றுக்கொள்வோம், வல்லமையோடு வாழ்வோம். அப்போது கடவுளின் அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். அவருடைய சட்டங்களை முழுமையாக பின்பற்றுவோம். ஏனென்றால் கடவுள் நம்மோடு பேசியதனால், அவர் சட்டங்களை பார்க்கின்ற போது, கடைபிடிக்கின்ற போது கடவுளின் முகத்தை பார்க்க முடியும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் படைத்த அருளுக்கும் ஆற்றலுக்கும் நன்றி. எங்களை படைத்திருக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், எங்களோடு தங்கியிருக்கிறீர். முதுகோலும் கைத்தடியும் எங்களுக்கு இருக்கிறது. முது அருளுக்கு நன்றி, ஆற்றலுக்கு நன்றி ஆண்டவரே. முது வார்த்தையின் வழியாய் உம் திருமுகத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர். வார்த்தையை வாசிக்கின்ற போது, தியானிக்கின்ற போது உம் முகம் காண்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உண்மைத்தன்மை என்று என்னவென்று அறிகிறோம். தொடர்ந்து முது அருளை தாரும். உம் முகம் கண்டு மகிழ்ந்திருக்க வல்லமை தாரும். அனைமரியே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.